இன்னைக்கு நிறைய பேர் கடவுள் இருக்கான்னு ப்ரூஃப் பண்ணுங்கிறான். எப்படி ப்ரூஃப் பண்ணணுன்னு உடனே அவன் சொல்லுவான் பாருங்களேன், இந்த மாதிரி நான் டேபிளை காட்டுறேன், இந்த மாதிரி நான் சேரை காட்டுறேன், இங்கே பாரு ஒரு பொருளை காட்டுறேன், இப்போ அதே மாதிரி உங்கள் கடவுளை காட்டும்பா. இவன் என்ன பண்ணுறான்னா, இவனுக்கு இருக்கிற உலக அறிவை வச்சுக்கிட்டு கடவுளை தேடுறான். உலக அறிவை வச்சுக்கிட்டு கடவுளை தேட முடியாது. ஏன்னா உலக அறிவை வச்சுட்டு உலகத்துக்குள்ளே இருக்கிறத தேடலாம், உலக அறிவை வச்சுட்டு உலகத்துக்கு வெளியே இருக்கிறத தேட முடியாது. சயின்ஸுக்கு அப்புறம் ஆண்டவர் இல்லை, ஆண்டவருக்கு அப்புறம் தான் சயின்ஸு. அப்போ நீங்கள் சயின்ஸை வச்சு எப்படி ஆண்டவரை தேடுவீங்க? ஆண்டவரை வச்சுக்கிட்டுல சயின்ஸை தேடணும். கம்ப்யூட்டர் மனுஷனை நடத்துது நம்ம சொல்கிறோம், ஆனால் கம்ப்யூட்டருடைய கண்ட்ரோல் யார் கையில் தான் இருக்குது? மனுஷன் கையில் தான் இருக்குது. என்னைக்கு இருந்தாலும் கம்ப்யூட்டர் மனுஷனோட மேலே மாறவே முடியாது. ஏன்னா கம்ப்யூட்டருடைய கிரியேட்டர் அவன், அது கிரியேஷன். கிரியேஷனை வச்சு கிரியேட்டரை நம்ம முடிவு பண்ண முடியாது, கிரியேட்டரை வச்சு தான் கிரியேஷனை முடிவு பண்ண முடியும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த உலக அறிவை வச்சுக்கிட்டு ஞானத்தை வச்சுக்கிட்டு தேவனை தேட முயற்சிக்கிறாங்க. நம்மளும் அப்படித்தான். பல நேரங்களில் நமக்கு பயங்கரமான நாலேஜ் இருக்குது, நல்லா படிச்சிருக்கிறோம், அது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சிருப்போம், பிஹெச்டி பண்ணியிருப்போம், டாக்டரேட் பண்ணியிருப்போம், பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் பிஸ்னஸில் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உங்களை கூப்பிட்டு செமினார் கொடுக்க சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க, இதெல்லாம் எகிப்து மாவு, 2.5 மாதம் உதவும். ஆனால் ஸ்பிரிச்சுவலி நீங்கள் பட்டினியாக தான் இருப்பீங்க. ஒரு நாள் ஸ்பிரிச்சுவல் பட்டினி இருக்கும். அது வரணும்னா இது தீரணும், இது இல்லாமல் போகணும். இது இல்லாமல் போகிற நிலை வந்தால்தான் ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லைங்கிற இடத்துக்கு நீங்கள் வரணும். அப்படி வந்தால் தான் தேவனை அறிகிற அறிவு வரும். சிலர் இன்னைக்கு இந்த யூடியூப்லாம் வந்துருச்சு, நிறையா வீடியோஸ் வந்துருச்சு, வாட்ஸ்அப் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய அந்த உலக ஞானத்தை தேடுறோம் நம்மளே. இப்போலாம் ஒரு 3 நிமிஷம் வீடியோ வருது, பிரபஞ்சம் உண்டானது எப்படி. அடுத்து 4 நிமிஷம் வீடியோ வருது, டைனாசர் இறந்தது எப்படி. அடுத்து இந்த தியரி எப்படி. எல்லாமே தமிழில் கிடையாது, அவன் லாங்குவேஜில் கிடைக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 3 நிமிஷம் 5 நிமிஷம் தான் சொல்லி இந்த ஸ்டஃப் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், தூக்கி போடுறோம். நம்மளை அறியாமலேயே நமக்குள்ளே என்ன தருது, நமக்கு இதெல்லாம் தெரியுது, தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். யாராவது கேட்டால் பேச முடியும், நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், எவ்வளவுக்கு எவ்வளோ வேர்ல்ட்லி ஸ்டஃப்பை உள்ளே போடுறீங்களோ அவ்வளவு ஸ்பிரிச்சுவல் ஸ்டஃப் குறையும் உங்களுக்கு. இதுக்கு நம்ம ஒரு காரணம் வேற சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் தெரியுமா, இந்த ஸ்பிரிச்சுவல் காரியத்துக்காக தான் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு என்ன வச்சே சொல்கிறேன், 2004 இந்த ஊழியத்துக்கு வந்தபோது நிறைய படிப்பேன், எக்கச்சக்கமாக. அப்போல்லாம் கம்ப்யூட்டர் பெருசு, இந்த மாதிரி மொபைல் எல்லாம் இல்லை. அப்போ உட்காந்து நைட்டெல்லாம் உட்காந்து சிஸ்டமில் படிச்சுக்கிட்டு இருப்பேன், 3 மணி நேரம் 4 மணி நேரம் எல்லாம் அப்படி யூஸ் பண்ண நிறைய விஷயம் படிக்க ஆரம்பித்தோம். அப்போ படிக்க எல்லாமே மினிஸ்ட்ரிக்கு தான் யூஸ் பண்ணுறோம். அலெக்சாண்டருடைய பயோகிராஃபி படிக்கிறோம், எடுத்த உடனே இங்கே மினிஸ்ட்ரிக்கு அதை யூஸ் பண்ணுறோம். எல்லாம் நல்லது, அதில் எதுவும் இது இல்லை. ஆனால் ஒரு நாள் ஆவியானவர் உணர்த்தினார், ஒரு 4 மணி நேரம் உன்னால் சிஸ்டமில் உட்கார முடியுது, ஆனால் 2 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார முடியல. சரின்னு போய் தேவ சமூகத்தில் உட்காந்தோம்னா இந்த 4 மணி நேரம் நம்ம படித்தது அங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம். இதை எப்படி யூஸ் பண்ணலாம் மினிஸ்ட்ரியில், இவ்வளவும் எந்த பேஸ் பண்ணி தான் இருக்குது, ஸ்பிரிச்சுவலை பேஸ் பண்ணி இருக்கு. ஆனால் என் தேவனுக்கும் நானும் நடக்கிறதுக்கு அது எதுக்கு என்னவா இருக்குது, தடையாக இருக்குது. பல நேரங்கள் அது தடையாக இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பல நேரங்களில் இந்த மாதிரி காரியங்கள் உங்களை தேவனோடு கூட சஞ்சரிக்க தடுக்கும். உங்கள் டேலண்ட் இருக்கு, அது ஸ்பிரிச்சுவலாக கூட யூஸ் ஆகும். அது இன்னும் ஒரு படி நான் மேலே போய் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். வாசிங்க, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12:34 வாசிங்க. பிசைந்த மா புளிக்கும் முன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோள் மேல் எடுத்துக்கொண்டு போனார்கள். நல்லா கவனிங்க, இப்படி கொண்டு போகவோ சொல்லி உத்தரவு போட்டதே கர்த்தர் தான். இந்த எகிப்திலிருந்து மாவை கொண்டு வர சொன்னது யாரு? ஆண்டவர் தான் சொன்னார். அதுவும் எப்படி கொண்டு வரணும், புளிப்பில்லாம கொண்டு வா. புளிப்பில்லாததுன்னா அப்படின்னா நம்ம ஸ்பிரிச்சுவலி பார்த்தீங்கன்னு சொன்னால் கள்ளோபதேசம், கலப்படம் இல்லாதது, பியூரா நல்ல மாவை கொண்டா. அப்போ கொடுத்தது யார் தான் சொன்னது? கர்த்தர் தான் சொன்னார். புளிப்பில்லாத அப்பங்கிறது இஸ்ரவேலர்கள் சாப்பிட வேண்டியது, அது எகிப்திலிருந்து இல்லை, அது கானான்ல வரணும். ஆனால் எகிப்திலிருந்து கர்த்தர் கொண்டாட சொல்றாரு. அப்போ இதெல்லாம் கொடுத்தது யார் தான்? கர்த்தர் தான் கொடுத்தாரு.
ஆனா ஒரு நாள் வரும், அடுத்த மன்னா வரணும்னா கர்த்தர் கொடுத்த இதை விட்டா தான் நீ அடுத்த மன்னாவை பெற முடியும். இதை கொடுத்ததும் கர்த்தர் தான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இதை கொடுத்ததும் கர்த்தர் தான். இப்போ எகிப்துல மோசேயை கொண்டு போய் பார்வோன் வீட்டில் வளர வச்சது யாரு? கர்த்தர் தான் வளர வச்சார். அப்படிதானே? வளர வச்சார். ரைட், வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அப்போ மோசேயை கொண்டு போய் எகிப்துல வச்சு இதெல்லாம் படிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தது யார் தான்? கர்த்தர் தான் கொடுத்தாரு. அவர் தான் காப்பாத்துறாரு மோசேயை கொண்டு போய் பார்வோன் வீட்டில். அப்போ அவங்க அதை படிக்க வைக்கிறாங்க, எல்லாம் பண்றாரு. ஆனால் இந்த மோசேயை ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்ட புளிப்பில்லாத இந்த மாவை தீர்ந்து போக வேண்டும். அது இல்லாம போன மோசேக்கு. அப்பதான் மோசேய எப்படி பயன்படுத்த முடியும்? கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியும். ஏன்னா எகிப்துல போய் மோசே பார்வோன்கிட்ட பேச சொன்னான்னு வச்சுங்களேன், ஆண்டவர் பேச சொன்னா மோசே சூப்பரா பேசுவாரு. ஏன்னா மோசேக்கு என்ன தெரியும்? எகிப்தின் சாஸ்திரம் எல்லாம் தெரியும். வாக்கில் வல்லவன். பார்வோன்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. மோசே கிட்ட ஒண்ணுமே செய்ய முடியாது. மோசே கிட்ட போய் ஆண்டவர் மட்டும் அந்த ஒரு எகிப்தியனுக்கு சண்டை வந்தோன்னு கொண்டு போட்டான்ல, அன்னைக்கு மட்டும் பார்வோன்கிட்ட போய் பேசு, நான் கூட இருக்கிறேன், பேசி எல்லாரும் விடுதலையாக்க சொன்னா சூப்பராக பேசுவான், தைரியமாக பேசுவான். கர்த்தருக்கு தேவை எகிப்தின் கலைகளை கொண்டு பார்வோனை ஜெயிப்பது அல்ல. கர்த்தருக்கு தேவை என் வல்லமையை கொண்டு பார்வோனை ஜெயிப்பது. இப்போ மோசே என்ன பண்றாரு? வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. ஏன்? 40 வருஷம் ஆடு மேய் மோசே. ஏங்க இந்த பார்வோன்ட்ட பேசுறதுக்கு நான் 40 வருஷம் ஏங்க ஆடு மேய்க்கணும்? 40 வயசுல வாலிபனா இருக்கேன், இப்போ அனுப்பி விடுங்க, எகிப்துக்கு தைரியமா போவேன், எனக்கு சண்டை போட முடியும், எல்லாம் செய்ய முடியும். 80 வயசு, நான் எப்படி போவேன்? நீ 80 வயசு வரைக்கும் வனாந்தரத்தில் இரு. ஏன்? எதுக்காக இருக்கணும்? வாசிங்க, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். அடியானோடு தேவரீர் பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கில் வல்லவன் அல்ல. ஆனா 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் சொல்லுது, அவன் எகிப்தின் வாக்கிலே வல்லவன், எகிப்தின் சாஸ்திரத்தை கரைச்சு குடிச்சவன். ஆமா, கரெக்ட். இதை எல்லாத்தையும் நீ மறக்கணும். இது எல்லாத்தையும் நீ மறக்கணும். ஏன்? எகிப்து சாஸ்திரத்தை மறந்தாதான் நியாயப்பிரமாணம் உன் வாயில ஒண்ணு வெளியே வரும். மலை மேல இருந்து நியாயப்பிரமாணத்தை நீ வாங்கணும்னா ஏற்கனவே உன் நாக்குல எகிப்தோட சாஸ்திரம் இருக்கு, அதை தள்ளு, அது வெளியே போட்டோம். 40 வருஷம் எகிப்துல படிச்சிய, அதை மறக்கிறதுக்கு 40 வருஷம் ஆகும். 40 வருஷம் எகிப்துல படிச்சதை 40 வருஷம் நீ மறக்கணும். நீ மறந்துட்டு திக்குவாயும் மந்தனாவா மாறு. எனக்கு அது பிரச்சனை இல்லை மோசே. நீ எனக்கு ஒன்றும் பேச தெரியாத மாறு, அது எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பேச வச்சிருவேன். ஆனா நீ என்னை அறிகிற அறிவுக்கு வரணும்னா எல்லாம் வெறுமையானா மட்டும்தான் முடியும். எதையாவது ஸ்டஃபோட வந்தினா என்னால் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ எகிப்தின் மாவை வச்சிருக்கிற வரைக்கும் என்னால் மன்னாவை கொடுக்கவே முடியாதுப்பா உனக்கு. நீ பரலோகத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து திட்டத்தை வாங்கணும், மகிமையை இறக்கணும், கர்த்தனத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளணும், வசனத்தில் வெளிப்பாடுகளை பெறணும், தரிசனத்தை பெறணும், தேவ திட்டத்தை அறியணும்னா உன் மண்டைக்குள்ள ஏற்கனவே நிறைய ஸ்டஃப் இருக்கு. நீ படிச்ச ஸ்டஃப் இருக்கு, நான்கிற அறிவு இருக்கு, எனக்கு தெரியுங்கிற ஞானம் இருக்கு. நான் அதெல்லாம் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டை கூட சேர்த்துப்பான். கர்த்தருடைய கிருபையில எனக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, எதுவும் தெரியாதுன்னு சொல்லு, அந்த இடத்துக்கு வா. அது வர்ற வரைக்கும் நீ ஆடுதான் மேய்க்கணும். ஏங்க எனக்கு ஒரு வேலையும் இல்லை, இதுக்கா என்ன எகிப்துக்கு கூப்பிட்டு வந்தீங்க? இதுக்கா நான் ரட்சிக்கப்பட்டேன்? இதுக்கா சர்ச்சில் இருக்கிறேன்? எனக்கு இன்ஜினியரிங் தெரியும், எனக்கு எலக்ட்ரிக்கல் தெரியும், பிளம்பிங் தெரியும், எனக்கு இன்டீரியர் தெரியும், எனக்கு ஒரு சர்ச்சை நடத்துறது எப்படின்னு தெரியும், இவ்வளவும் இருக்கு, நல்லா பிரசங்கம் பண்ணுவேன், என்னை ஏன் பாஸ்டர் அனுமதிக்க மாட்டீங்க? இவ்வளவும் தெரியும், அதனாலதான் அனுமதிக்க மாட்டோம். ஏன்? நீ போய் நின்னா எப்படி நிப்ப தெரியுமா? சோ அண்ட் சோ பிஇ, சோ அண்ட் சோ எம்ஏ போடுறானே இன்னைக்கு. மொத்த ஸ்டஃப் உனக்கு இருக்கிற வரைக்கும் வானத்துல இருந்து மண்ணா வராது.
எகிப்து சாப்பாடு சாப்பிடு. அப்படியா? சில ஆட்கள் இங்கே வந்து எகிப்து சாப்பாடை நல்லா சாப்பிடுவான். புளிப்பில்லாத அப்பந்தான். எகிப்து கொண்டு வந்து என்னது? புளிப்பில்லாத அப்பந்தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. புளிப்பில்லாத அப்பந்தான். கர்த்தர் சொன்னது தான். கர்த்தர் சொன்னது கற்றுக்கிட்டது தான். நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்து ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியில் வளர்ந்துருப்பாங்க. ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியில் சில அப்பாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தான் பையனை ஒரு மேப் ஒன்று போட்டே வளர்ப்பாங்க. அதுவும் ஊழியக்காரர் அப்பாவாக இருந்தால் பையன் பிறக்கும் போதே மேப் போட்டுருவார். பையன் பிறந்தானா சர்ச்சுக்கு எதிர்கால பாஸ்டர் கிடச்சிட்டார். அவன் மேப்பே அப்படி தான் போடுவான். அப்போ என்ன பண்ணுவார்? அவன் அழைப்பு என்ன, அவன் என்ன பண்ணணுங்கிறதுலாம் விஷயமே இல்லை. 5 வயசு ஆகும்போதே கீபோர்டு தூக்கி வாங்கி கொடுத்துருவாரு. அவனுக்கு 7 வயசு ஆகும்போதே மைக்கை கொடுத்து மேடையில் ஏற்றிடுவார். அவன் எப்படி பாடுறான், ஏதா பாடுறாங்கிறதுலாம் முக்கியமே இல்லை. ஏன்னா நம்ம இப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு? அவனை ரெடி பண்ண வேண்டி இருக்கு. ரெடி பண்ணி அடுத்த பாஸ்டராக அவனை உருவாக்கி நிறுத்தணும். அது எவாஞ்சலிஸ்ட்டுக்கும் பொருந்தோம். எவாஞ்சலிஸ்டாக இருந்தால் என்ன பண்ணுவார்? அவர் பையனை சின்ன வயசுலேருந்தே அதுக்கே எவாஞ்சலிஸ்டாக அவரை ரெடி பண்ணுவார், டிசைன் பண்ணுவார். அவரை படிக்க வச்சு எப்படி பேசணும், மாடுலேஷன் எல்லாம் சொல்லி கொடுப்பாரு. இதை கற்றுக்கோ, அதை கற்றுக்கோ, பின்னாடி ஊழியத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகும் ஆண்டவர் சொல்வார். இதெல்லாமே ஸ்பிரிச்சுவலுக்காக தானே படிச்சிங்க, உலகத்துக்காக படிக்கல, ஆண்டவருக்காக தானே படிச்சிங்க. இதுதான் எகிப்திலிருந்து கொண்டு வந்த புளிப்பில்லாத அப்பம். அப்பம் புளிப்பில்லாதது தான், நல்ல நோக்கம்தான். ஆனால் எங்கேருந்து வந்துச்சு? எகிப்திலிருந்து வந்துச்சு. கர்த்தர் சொல்கிறாரு, அதை கொஞ்சம் ஓரமாக வச்சிரு. ஏன்? உனக்கு நான் வேற ஒரு மண்ணா வச்சுருக்கேன். பாஸ்டர் பையன் பாஸ்டர் தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. எவாஞ்சலிஸ்ட் பையன் எவாஞ்சலிஸ்டாக தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. பார்வோன் குமாரத்தியின் மகன் இஸ்ரவேலுக்கு லீடராகவும் மாறலாம். பார்வோன் குமாரத்தின் மகன் எகிப்துக்கு தான் லீடர் ஆகணும்னு அவசியம் இல்லை. பார்வோன் குமாரத்தின் மகன் இஸ்ரவேலுக்கும் லீடராக மாறலாம். இஸ்ரவேலில் ஆடு மேய்க்கிறவன் எகிப்துக்கும் பிரதமராக மாறலாம். வானத்தின் மன்னா எங்கிட்ட இருக்கு, உன்னை பற்றி உன்னுடைய ஸ்டஃப்பு எங்கிட்ட இருக்கு. உனக்கு அது எப்போ கிடைக்கும் தெரியுமா? என்கிட்ட இருக்கிறது முதல்ல தீர்ந்து போகணும். இல்லை ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, இதனால் ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் நஞ்சம் தாட்டு இருக்கவே கூடாது நம்மக்கிட்ட. அந்த எது வேணால் இருக்கட்டும், படிப்பறிவோ எது வேணாலும் இருக்கட்டும். இதெல்லாம் மினிஸ்ட்ரிக்கு வரும்போது, கர்த்தர்கிட்ட வரும்போது, கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் அதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க. இவன் ஒரு பிளானை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு அடையாளத்தை கேட்குறான். இப்படி மண்ணா வந்துச்சே, அந்த மாதிரி எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க. இவனே சாய்ஸ் கொடுக்குறான். அதுதான் இவனுக்குள்ள இருக்கிற அறிவு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு ஒரு அறிவு இருக்கு, இந்த ஆப்ஷனை கர்த்தருக்கு கொடுக்குறோம். நான் சொல்கிறேன், எந்த ஆப்ஷனும் கொடுக்காதீங்க. அப்போ என்ன செய்யணும்? முதல்ல இந்த அறிவை தூக்கிடுங்க. அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு வரணும்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்துச்சு இல்லை? லாபமான அனைத்து. எது லாபமான அனைத்து? பி ஃபர்ஸ்ட் கிளாஸ். எது லாபமான அனைத்து? நான் எங்கள் குடும்பத்திலே முதல் கிராஜுவேட். எது லாபமான அனைத்து? எங்கள் அப்பா ஏற்கனவே எனக்கு எல்லா சொத்தையும் சேர்த்து வச்சிட்டார். இப்போ என்ன பண்ண போறீங்க? ஆக்சுவலாக பின்னாடி ஒரு இடம் இருக்குது, சர்ச்சு கட்டலான் இருக்கேன். நீ சர்ச்சு கட்டுறதுக்கும் வெறுங்கையா வந்து ஆண்டவர் சொல்லி சர்ச்சு கட்டுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. எகிப்து அப்பம் இருக்கிற வரைக்கும் உனக்கு வானத்திலேருந்து மண்ணா வரவே வராது. டிசைட் பண்ணணும். இன்னைக்கு வானத்தின் மண்ணா வேணும்னா நான் எகிப்து சாப்பாட்டில் பட்டினி ஆகணும். எனக்கு தாகம் வரணும், எனக்கு என்ன வரணும்? தேவை வரணும். ஆண்டவரே எனக்கு ஏதாவது கொடுங்கப்பா, அந்த இடத்துக்கு வரணும். இன்றைக்கி நம்ம எல்லாம் என்ன பண்ணிடுறோம்? நான் சொல்லுவேன், நீ எப்போவும் ஊழியம் பண்ணணும்னா விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து பார்க்கணும். அப்போ தான் ஊழியம் பண்ணணும். பேங்க்கில் 25 லட்ச ரூபாயை வச்சுக்கிட்டு வட்டி வாங்கிட்டு ஊழியம் பண்ணிங்கன்னா அந்த விசுவாசம் தெரியணும்னா எங்கிட்ட முதல்ல ஒன்றும் இல்லாமல் போகணும். ஒன்றும் இல்லாமல் போய் ஒரு மிராக்கிள் நடந்து 1 கிலோ அரிசியை ஒருத்தன் கொண்டு வந்து கொடுக்கும்போது இருக்கிறதான அந்த விசுவாசத்தினுடைய சக்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா? அது எத்தனை லட்சம் ரூபா பேங்க்கில் வச்சு நீ 1 கிலோ அரிசி வாங்கினாலும் வராது. அதுதான் வெறுமை ஆன பிறகு கர்த்தர் கொடுக்கறது தான் பிளஸ்ஸிங். அதுக்கு ஆண்டவர் வெயிட் பண்ணுவார். கொஞ்சம் வெறுமையாகு, அது அறிவாக இருக்கட்டும், ஞானமாக இருக்கட்டும், உலகத்துலேருந்து கிடைச்சக்கூடியது எதுவானா இருக்கட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஏன்? நான் ஒன்றும் இல்லைங்கிற இடத்துக்கு நீ மென்டலி வரணும். சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா? நல்லா படிச்சிருப்பான், வேலை கிடைக்காது. செமையாக படிச்சிருப்பான், அவன் இத்தனைக்கு ஃபஸ்ட் கிளாஸில் கூட பாஸ் பண்ணியிருப்பான். அவனை விட மட்டமானவனுக்கு வேலை கிடைச்சிரும், இவனுக்கு வேலை கிடைக்காது. இவன் நம்மகிட்ட ஜோம் பண்ணும்போது அவர் கேட்பாரு, ஏன் எனக்கு நடக்கலை? உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குது, சர்டிஃபிகேட்டை விட
அந்த கோர்ஸில் இருக்கிற பெருமை உன் மண்டையில் அதிகமாக இருக்குது. உனக்கு என்னைக்கும் வானத்தில் இருக்கிற மண்ணாதான்பா முக்கியம். எகிப்து அப்பம் ஒரு நாள் தீர்ந்து போகும், ஒரு நாள் இல்லாமல் போகும். ரெண்டாவது வாசிங்க, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நாங்கள் எம்மாத்திரம், உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கே விரோதமாயிருக்கிறது என்றான். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப இவங்க என்ன கேட்டாங்க ஆண்டவரை பார்த்து? 3வது வசனத்துல, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே அப்படின்னு இருக்கு. எகிப்துல உட்காந்து இவன் என்னென்ன சாப்பிட்டுருக்கிறான்? இறைச்சியும் சாப்பிட்டுருக்கிறான், அப்பத்தையும் சாப்பிட்டுருக்கான். இப்ப ஆண்டவர்ட்ட என்ன கேட்கிறான்? இறைச்சியும் வேணும், அப்பமும் வேணும்னு மறைமுகமா கேட்கிறான். கர்த்தர் சொல்றாரு, சாயங்காலத்தில் உனக்கு என்ன வரும்? இறைச்சி வரும். ஆனா விடியற் காலத்தில் என்ன வரும்? அப்பம் வரும். அதோடைய அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் உங்களுக்கு விடியற் காலத்தில் மன்னா அப்பம், வானத்திலிருந்து வர ஆசீர்வாதம், ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங், பரலோகத்திலிருந்து வர்றது மேலான ஆசீர்வாதம். இந்த வசனம் இருக்குது பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவனுடன் எழுதது உண்டானால் தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளே நாடுங்கள். கொலோசையர் 3:1. மேலானவைகளே நாடுங்கள். அதான் வானத்திலிருந்து வர்றது, மேலானவைகளே நாடுங்கள். சரி, அதனால கூட நான் இன்னொன்னு தரேன். நீ பூமியில் இருக்கல்ல, அப்போ பூமிக்குரியதும் உனக்கு தேவை தானே, மாம்சமும் உனக்கு தேவையில்ல, மாம்சத்துக்குரியதும் தேவை தானே. மாம்சத்துக்குரியதை நான் தரமாட்டேன்னு சொல்லலை, அதையும் தரேன். சாயங்காலத்தில் என்ன தரேன்? இறைச்சியை தரேன். விடியற் காலத்தில் என்ன தரேன்? அப்பத்தை தரேன். ஆனால் இறைச்சிக்கும் அப்பத்துக்கும் என்ன வித்தியாசம்? அந்த வசனம் சொல்லுது பாருங்க அழகா. 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைவதற்கு. இது புசிக்கிறதுக்குன்னு சொல்லலை, இது எதுக்கு? திருப்தி. அதோட அர்த்தம் என்ன? ஆப்போசிட்டா யோசிங்க. எவ்வளவு இறைச்சி கொடுத்தாலும் உனக்கு திருப்தி ஆகாது, கர்த்தரிலிருந்து அப்பம் வந்தா மட்டும்தான் உனக்கு திருப்தி ஆகும். இன்னைக்கு உலகத்தின் ஆசீர்வாதத்தை நீ எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோங்க, ஆண்டவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார் ஆண்டவர். ஆண்டவர் இன்னொன்னு சொல்றேன், நம்ம ஆண்டவரை மாதிரி ஆசீர்வதிக்கிற தேவன் உலகத்தில் வேற யாருமே கிடையாது. உன் தேவை என்னவோ அதை நல்லா தந்து கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால தான், அவர் கொடுத்ததுனால தான் வாழ்ந்துகிட்டே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காலத்தில் நமக்கு சைக்கிள் தேவைப்படும் போது சைக்கிள் கொடுக்குறாரு, இல்லை கடைசி வரைக்கும் உனக்கு சைக்கிள் போதும்பான்னு சொல்லலை. ஒரு பைக் தேவைப்படுற காலம் வரும்போது, இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போய் ஊழியம் பண்ணும்போது பைக் வாங்கி கொடுக்குறாரு. இன்னும் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போகணும்னு சொல்லும் போது கார் வாங்கி கொடுக்குறாரு. உன் தேவை என்ன? ஒரு சின்ன இடத்துல நீ உட்காந்துருக்கும் போது 10-20 பேர் இருக்கும்போது, நம்ம ஆரம்பத்தில் ஒரு 10 பேர் இருக்கும்போது ஒரு சின்ன இடம், அன்னைக்கு அந்த வாடகை கட்டுறதுக்கு தான் பலன் இருந்துச்சு. அன்னைக்கு அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. எக்ஸ்பேண்ட் பண்ணி வரும்போது தேவைகள், ஜனங்கள் அதிகமாயிட்டாங்கன்னும் போது அதுக்கான தேவைகளையும் கர்த்தர் சந்திச்சார். இன்னைக்கு இவ்வளோ பெரிய சர்ச், இதுக்கு இந்த ஏரியாவில் வாடகை எவ்வளவு, இவ்வளோத்தையும் கர்த்தர் கொடுக்க வைக்கிறார். கர்த்தர் இறைச்சியை கொடுக்க மாட்டேனே சொல்லலை, ஆனால் இறைச்சியில் உனக்கு திருப்தி வராது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினுடைய உச்சத்துக்கு நீங்கள் போங்க, உச்சத்துக்கு போங்க, திருப்தி ஆகாது. ஒரு இடத்துல வெறுமை தோன்றும். ஒரு இடத்துல எவ்வளோ பெரிய நடிகன் ஒருத்தன் ஒரு படத்துக்கு 100 கோடி 200 கோடி வாங்குறானா, வாங்கி முடிச்சுட்டு திருப்தியை தேடி ஊர் ஊராக அலையிறான், ஊர் ஊராக அலையிறான். அவன் நினச்சானா உலகத்தில் இருக்கிற எந்த சந்தோஷத்தையும் காசு கொடுத்து அவனால் வாங்க முடியும். ஆனால் அவனுக்கு அது கிடைக்கல. இந்த ஆத்மா இருக்குதே, இது கர்த்தர் உண்டாக்கினது. இந்த ஆத்மா கர்த்தர் ஏன்னா அவர் தானே ஊதி ஜீவ ஆத்மா ஆக்கினாரு. இந்த ஜீவ ஆத்மாவை அவரை ஊதி ஆக்குனதுனால இந்த ஆத்மா அவர் கொடுக்கறதுல மட்டும்தான் திருப்தி ஆகும். அவர் கொடுக்கறதுல வேற யார் கொடுத்தாலும் இந்த ஆத்மா திருப்தி ஆகாது. ஏன்னா அவர் தான் கிரியேட்டர். இதுக்கு ஆத்மா மணவாளன். நீங்க மாம்சத்துக்கு எதை வேணாலும் கொடுங்க இல்லையா, எதை வேணாலும் கொடுங்க, ஆனா ஆத்மாவுக்கு அவர் கொடுக்கறதுல மட்டும்தான் திருப்தி ஆகும். அதனாலதான் இயேசுவை அறியறதுக்கு முன்னாடி ஊர் ஊரா கடவுளை தேடி அலைஞ்சோம், எத்தனையோ கடவுளை அடைஞ்சோம். போகும்போது சந்தோஷமா இருக்கும், அங்க இருக்கும்போது ஒரு திருப்தி ஒன்று இருக்கும், அப்பா அப்படி இருக்கு. ஆனா திரும்பி வரும்போது வெறுமை வந்துடும், அதுக்கப்புறம் அந்த திருப்தி இருக்காது. ஆனா பாருங்க,
என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த ரட்சகராக அறிந்து கொண்டேனோ அதுக்கப்புறம் என் ஆத்மாவுக்கு தேவையே வரல, அது திருப்தி அடைந்து விட்டது, என் தேவனை நான் சந்தித்து விட்டேன், இன்னொருத்தரை சந்திக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாதுன்னு ஆயிப்போச்சு. இதுதான் திருப்தி. இந்த ஆத்மாவுக்கு அதான் திருப்தி கொடுக்கும். நிறைய பேர் ஆண்டவர் கொடுக்குற மாம்சத்தில் திருப்தியாக ட்ரை பண்றான், மாம்சத்தில் திருப்தியாக ட்ரை பண்றாங்க. அப்படியே ஆண்டவர் சொல்ல, நான் தரேன், சாயங்காலம் கொடுக்குறேன், காலைல வரைக்கும் சாப்பிடு, இரவு முழுக்க சாப்பிடு, எவ்வளோ வேணாலும் சாப்பிடு. ஆனால் காலையில் உனக்கு என்ன வராது? திருப்தி வராது. ஆனால் காலையில் ஒன்று தருவேன் பாரு, வானத்திலேருந்து தருவேன் பாரு, அது பனி விலகும் போது அந்த ஏர்லி மார்னிங்கில் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், காலை வேளையில் தேவ சமூகத்தில் உட்காந்து ஒரு ப்ரெசன்ஸில் நீங்கள் தியானம் பண்ணி பாருங்க, பைபிள் வாசித்து பாருங்க, அதுக்கு ஈக்குவலான நேரத்தை நீங்கள் வேற எதுலையுமே பார்க்க முடியாது. அவ்வளவு ஒரு மகிமை இருக்கும், அந்த சந்தோஷம் ஒன்று இருக்கும். தேவனை பார்க்கணும். காலையில் நீங்கள் ரெகுலராக ஆண்டவரோட இந்த விடியற் காலத்தில் அவரோடு கூட ப்ரெசன்ஸில் உட்காந்துட்டீங்கன்னா, ஒரு நாள் உட்காரலன்னா உங்களுக்கு தெரியும், அந்த நாளே உங்களுக்கு இழந்த மாதிரி இருக்கும், ஏதோ ஒன்று பயங்கரமாக மிஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு பையனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம், ஒரு வாலிப பையன் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அவன் தினந்தோறும் தேவ சமூகத்தில் காலையில் காத்திருக்கிற ஒருத்தன், டெய்லி காத்திருப்பான். அப்போது அவனுடைய ஜெப நேரம் வந்து மத்தியானம், ஆஃபீஸ் ஹவர்ஸில் 1 மணி நேரம் அவன் கேப் கொடுப்பாங்க, அந்த 1 மணி நேரம் அவன் ஜெபம் பண்ணுவான். ஒரு நாள் ஆஃபீஸ் ஹவர்ஸில் முடிச்சுட்டு ஜெபம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அவன் ஏதோ ஒன்று வேலை நடக்கும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பயங்கரமாக ஆக்சிடென்ட். ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போயிட்டு அந்த ஜெப நேரம் வருது, 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இவன் அன்கான்ஷியஸில் இருக்கான். இது வந்து நடந்த சம்பவம், அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னது. அந்த 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் அந்த பையன் பக்கத்தில் எந்த டாக்டர்ஸும் போகவே முடியல. ஒரு விதமான ப்ரெசன்ஸ், ரூமுக்குள்ளேயே போக முடியல. இவங்களுக்கும் புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவங்க பேசிட்டு இருக்காங்க, என்ன நடக்குது, எல்லாம் அந்த பையன்கிட்ட போகல, ஒரு மாதிரி இருக்குங்க, போக முடியல. கரெக்டாக 1 மணி தாண்டி போய் பார்க்குறாங்க, அவன் ஹீல் ஆகியிருக்கான். அப்போது அந்த பையனை கேட்குறாங்க, என்னப்பா நடந்துச்சுன்னு. அந்த பையன் சொன்ன சாட்சி, நீ டெய்லி என்னை பார்க்க 12 மணிக்கு வருவ, இன்னைக்கு உன்னை பார்க்க நான் வந்தேன், நீ வர முடியாதுன்றதுனால. நம்ம தேவன் அப்படிப்பட்டதான ஒரு தேவன், அவ்வளவு சென்சிட்டிவாக கூட இருப்பார். நீ இறைச்சியில் திருப்தியை பார்க்க நினைக்காதீங்க. பணத்தில் உங்களுக்கு திருப்தி வராது, நம்பர் தான் இருக்கும், அதில் வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும், அப்பா சாவர வரைக்கும் நம்மக்கிட்ட பணம் இருக்குடான்னு. ஆனால் அதில் திருப்தி வராது, ஒரு வெறுமை இருக்கும். எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் எவ்வளோ வேணாலும் இடம் வாங்கி போட்டு பாருங்கள், எவ்வளோ வேணாலும் போடுங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கும்? ஒரு வெறுமை இருந்துகிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்க தொடங்குங்க, ஆண்டவரோடு கூட பேச தொடங்குங்க, வசனத்தை தியானிக்க தொடங்குங்க. ஒரு நாள் உங்களால் இது எல்லாத்தை விட, நான் வசனத்திலேருந்து உங்களுக்கு சொல்லணுன்னா, ஆபிரகாம் தேசத்தை சுதந்திரிக்கிறாரு, பேரப்பிள்ளை வரைக்கும் பார்த்துறாரு, யாக்கோபு வரைக்கும் பார்த்துறாரு. வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா அவன் யாக்கோபு ஈசாக்கு என்பவரோடு கூட கூடாரங்களில் குடியிருந்தான் இருக்கு. இவ்வளத்தையும் பார்த்துட்டாரு. அவருடைய சொத்து எப்படி இருந்துச்சாமா? பூமி தாங்கக்கூடாததாக இருந்தது. அந்த ஊழியக்காரன் சொல்கிறான் போய் லாபான்கிட்ட, அவர் செல்வச்சீமானாக இருக்கிறார் அப்படிங்கிறான். அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், அவ்வளோ ஒரு நாடு, இஸ்ரவேலுங்கிற நாடே கர்த்தர் என்ன பண்ணிட்டார், அவனுக்கு வாக்கு பண்ணிட்டாரு. பேரப்பிள்ளை வரைக்கும் பார்த்துட்டான். இவ்வளத்தையும் பார்த்த பிறகு அவன் சொல்கிறான், இதை அல்ல, இதிலும் மேன்மையான பரமதேசத்தையே அவன் நாடினான். இந்த அறிவு எப்போ வரும் தெரியுமா? நமக்கு 60 வயசில் வரும், 70 வயசில் வரும். எல்லாம் பண்ணிட்டு பிள்ளைங்கள்லாம் செட்டில் பண்ணிட்டோம், இப்போ என்ன பண்ணலாம், ஒரு வெறுமை வரும். அப்போ தான் பைபிளை பிரிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தோணும், இத்தனை வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் 60 வரக்கூடாது, இப்போவே வரணும், இப்போவே ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்க தொடங்கணும், ஆண்டவரோடு கூட பேச தொடங்கணும். இன்னைக்கு நீங்கள் எல்லாம் 8 மணி நேரம் வேலைக்கு, ஒரு 6 மணி நேரம் தூக்கத்துக்கு, 14 மணி நேரம் போயிடுச்சு, மிச்சம் ஃபோன் பேசுறது எல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, நோ டைம். 70க்கு அப்புறம் ஒன்லி டைம் போகவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. பைபிளை தான் வாசிக்கிறேன். அப்போ வாசிச்சு தப்பாக சொல்லலை, அப்போ வாசிச்சு இப்போ நீ வாசினா உன்னை எடுத்து கர்த்தர் பயன்படுத்த முடியும், உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். இப்போ நீ இறைச்சியில் திருப்தி ஆயிட்டினா உனக்கு விடியற் காலத்தின் மண்ணா மேலே இருக்கிற திருப்தி வராது. ஆண்டவர் சொல்கிறாரு, இறைச்சியை நான் தரேன், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நான் தரேன், இல்லைன்னே சொல்லலை. உனக்கு சாப்பாட்டுக்கு தரேன், ட்ரெஸ்ஸுக்கு தரேன்,
பாருங்க, திடீர்னு லாக்டவுன், கிட்டத்தட்ட 20 மீட்டிங் 30 மீட்டிங் கேன்சல் 6 மாசத்துக்கு. ஒரு மாசத்துக்கு 4 மீட்டிங்னா கணக்கு பண்ணுங்க, 24 மீட்டிங்க்கு மேல கேன்சல். என்ன பண்றதுனே தெரியாது. வேற ஒன்றும் செய்யல, பதறவும் இல்லை, அதை பற்றி யோசிக்கவும் இல்லை. நமக்கு ஒன்று தெரியும், அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஒரு நாளும் கை விடவே மாட்டார். நான் சொல்லுவேன், நான் இதுவரைக்கும் பண்ண ஊழியங்களில் எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை விட என்னை 6 மாதம் எங்கள் அப்பா என்னை உட்கார வச்சு சாப்பாடு போட்டார். நான் சொல்லுவேன், எங்கள் அப்பா உட்கார வச்சு எனக்கு சாப்பாடு போட்டார். எப்படி போட்டார்னு கேட்டிங்கன்னா, நான் ஊழியத்துக்கு போகும்போது நான் சாப்பிட்டதை விட நல்லா சாப்பிட வச்சார். என்ன காரணம்? நான் வேலைக்கு போகும்போது நல்லா சாப்பிட்டேன், இந்த நேரத்தில் ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்படுறமே நான் நினைக்கக்கூடாதுன்னு எங்கள் அப்பா என்ன நினச்சார். எங்கள் அப்பா, நான் சொல்கிறது ஏசப்பாவை சொல்கிறேன், நான் இறைச்சியால் திருப்தியே ஆகலை. ஆண்டவர் இறைச்சிக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டாரு, ஒரு குறையும் இல்லை. எனக்கு ஆண்டவரின் ஆசீர்வாதமாக தான் வச்சிருக்கிறார். இறைச்சி எனக்கு போதுமானதாக இருக்கிறது, ஆனால் திருப்தி இல்லை. திருப்தி எதில் இருக்குது தெரியுமா? ஒரு வசனத்தை தியானிக்கும் போது கிடைக்கிற வெளிப்பாடு இருக்கு பாருங்க, அதை நம்ம யார்ட்டையாவது ஷேர் பண்ணுற பாருங்க உட்காந்து, அவங்க அதை கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க, நல்லா இருக்கு பிரதர் அப்படின்னு. அந்த கேட்கறதுல தான் இருக்கு. அதுதான் மகிமை, விடியற் காலத்து மகிமை. அது அப்பத்தில் தான் கிடைக்கும், இறைச்சியில் கிடைக்காது. உலக ஆசீர்வாதத்தினால அது கிடைக்கவே கிடைக்காது. எத்தனை பேர் உங்களை பயங்கரமாக புகழ்ந்தாலும் அது கிடைக்காது. எவ்வளோ சொத்து வச்சாலும் கிடைக்காது. அது கர்த்தரோடு இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். அதை அனுபவிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அதுதான் அடையாளம். வெறும் மண்ண அடையாளம் இல்லைப்பா, உனக்கு ஒரு திருப்தி இருக்கு பாரு, நீ சொல்ற பாரு, என் தேவனாகிய கர்த்தர் என்னை போஷிக்கிறார்னு, அதுதான் அடையாளம். கடைசியாய் ஒரு காரியம் வாசியுங்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள். சாயங்காலத்தில் என்ன பண்ணாங்க? இறைச்சியை கண்டாங்க. விடியற் காலத்தில் என்ன பார்த்தாங்க? மகிமையை கண்டாங்க. அது வெறும் அப்பம் மட்டும் இல்லை, அது உள்ள என்ன இருக்குது? ஒரு மகிமை இருக்கிறது. அந்த மகிமை பரலோகத்திலிருந்து வரக்கூடியதான ஒரு மகிமை. அந்த மகிமை தான் இம்பார்ட்டன்ட். இப்போ பாருங்க, மோசே ஆண்டவர்கிட்ட முச்செடியில் ஒரு மகிமையை பார்க்குறாரு, அப்புறம் ஒரு மகிமையை மலை மேலே பார்க்குறாரு, அப்புறம் ஒரு மகிமையை எங்கே பார்க்குறாரு? இந்த கண்மலை வெடிப்பில் வச்சு பார்க்குறாரு. அதுக்கப்புறமும் ஒரு மகிமையை பார்த்தாரு. எங்கே பார்த்தாரு? இயேசுவோட மறுமலையில் முகமுகமாக பார்க்குறாரு. இவ்வளோ மகிமையை மோசே பார்த்துட்டாரு. ஆனால் எபிரேயர் 11:39 சொல்லுது, விசுவாசத்தினாலே இவர்கள் எல்லாரும் நற்சாட்சி பண்ணப்பட்டும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். இப்போ இவங்களும் மகிமையை பார்க்குறாங்க. வானத்திலிருந்து மன்னா வரும்போது மோசே என்ன சொல்றாரு? மகிமையை காண்பீர்கள். இதெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் இயேசு சொல்றாரு, உங்கள் பிதாக்கள் சாப்பிட்ட மன்னா இருக்குதே அது அல்ல, இங்கே ஒருத்தர் நிற்கிறார் பாருங்க, இதுதான் உண்மையான மகிமை. நானே ஜீவ அப்பம். அந்த மன்னாவை புசித்தவர்கள் மரித்தார்கள், இந்த மன்னாவை புசிக்கிறவர்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள். அல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் மன்னாவை புசிக்கிறோம். அவங்க புசிச்ச மன்னாவை அல்ல, வேறொரு அடையாளம் இருக்கு. அது உன்னதத்திலிருந்து உங்களுக்கு மகிமை உண்டாகிறது. அல்லேலூயா. அந்த மகிமையை தான் வாஞ்சிக்கணும், அந்த மகிமையை விரும்பணும். அதான் வசனம் சொல்றது, அவர்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து. திருப்தி மட்டும் வரக்கூடாது. மோசேக்கு அந்த திருப்தியே வரல. அவன் கேட்டுக்கிட்டே இருக்கான், இன்னும் ஆண்டவரே. எனக்கு தானியேல்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அவர் ஆண்டவர்கிட்ட விளக்கங்களை கேட்டுக்கிட்டே இருப்பார். 5ஆம் அதிகாரத்தில் கேட்பாரு, 6ஆம் அதிகாரத்தில் கேட்பாரு, 7ஆம் அதிகாரத்தில் கேட்பாரு, கேட்டுக்கிட்டே வருவார். 7ஆம் அதிகாரத்தில் போய் இந்த சின்ன கொம்புனா என்ன, 10 கொம்புனா என்ன, எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பார். உடனே அவருக்கு ஆண்டவர் விளக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். 12ஆம் அதிகாரத்தில் திருப்பி கேட்பாரு, இந்த 1335 நாளை குறித்து, இந்த 2000 இந்த நாளை குறித்து எனக்கு அது அறிய ஆவலா இருந்த. ஆண்டவர் சொல்வார், தானியேலே நீ போகலாம். ஏன்? உன் காலம் முடிஞ்சிருச்சு. இவனுக்கு காலம் முடிஞ்சிருச்சு, ஆனால் கர்த்தருடைய அறிகிற அறிவு அவனுக்கு இன்னும் முடியவே இல்லை. இன்னும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் கர்த்தரை பார்க்கணும். இந்த தாட் ஒன்று இருக்கு பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல உங்களுக்கு என்ன வரக்கூடாது? திருப்தி அடையக்கூடாது. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? அந்த மன்னா உங்களை என்ன பார்க்கும்? உலக மன்னா ஒரு திருப்தி ஆக்கும். மாம்சம் உண்டாக்காத திருப்தியை உலகத்திலிருந்து வரக்கூடிய கர்த்தருடைய வசனம் திருப்தி உண்டாக்கும். ஆனால் நீங்க என்ன ஆகக்கூடாது? திருப்தி ஆகக்கூடாது. கேட்டுக்கிட்டே இருக்கணும், இன்னும் வேணும் ஆண்டவரே,
இன்னும் வேணும் ஆண்டவரே, இன்னும் வசனத்தின் ஆழத்துக்கு நான் போகணும், இன்னும் நான் போகணும். ஆண்டவர்கிட்ட அவ்வளோ காரியங்கள் புதைஞ்சிருக்குது, அவ்வளோ பொக்கிஷங்களை கர்த்தர் உள்ள வச்சிருக்கிறாரு, ஒவ்வொருத்தருக்கும் வச்சிருக்கிறாரு. பாருங்க, 2000 வருஷம், அதான் சமீபத்தில் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எந்த ஒரு புத்தகத்தையும் ஒரு தடவை படிக்கலாம், மிஞ்சி போச்சுன்னா 2 தடவை படிக்கலாம். ரொம்ப நல்ல புக்காக இருந்தாலும் ஒரு 5 தடவை படிக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ரீம் பயங்கர புக்கு 10 தடவை படிக்கலாம். வாழ்நாளெல்லாம் ஒரு புக்கை படிக்க முடியுமா? ஒரு புக்கை வாழ்நாளெல்லாம் படிக்கிறோம், ஆனால் இன்னும் இதில் நமக்கு என்ன வரல? திருப்தி வரல. இன்னும் பேசிக்கிட்டு இருக்கு, இன்னும் இருக்கு. அதான் பாஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், திடீர்னு 3ஆம் அதிகாரத்தை எடுத்து படிக்க தோணுச்சு. யாத்திராகமத்தில் படிச்சுக்கிட்டே இருக்கிற நைட் உட்காந்து பாஸ்டர்கிட்ட வந்து சொன்னேன், பாஸ்டர் 3ஆம் அதிகாரம் புதுசாக இருக்குன்னு. உண்மையிலே புதுசாக இருக்குது. வேற ஒரு விஷயத்தை ஆண்டவர் அதுலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. ஏன் முதல் தடவை படிக்கும்போது கிடைக்கல? முதல் தடவை படிக்கும்போது வேற டைமென்ஷன், செகண்ட் டைம் படிக்கும்போது வேற டைமென்ஷன், 3ஆவது தடவை படிக்கும்போது வேற டைமென்ஷன். இப்படி அடுத்து 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 ஆண்டவர் அதுக்குள்ள என்ன வச்சிருக்கிறாரு? புதையில பொக்கிஷத்தை வச்சிருக்கிறாரு. அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களையும் நான் உனக்கு தருவேன். அவ்வளோ கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனா உங்களுக்கு மட்டும் என்ன வரக்கூடாது? சிலருக்கெல்லாம் படிச்சாச்சு, ஒரு தடவை படிச்சாச்சு, 2 தடவை படிச்சாச்சு. நான் சொல்றேன், அந்த வாஞ்சையோட விடியற் காலத்தில் அந்த மகிமை வேணும்னு சொல்லி படிச்சு பாருங்க, அது மகிமையின் மேல் மகிமை அடையும். தேவ சமூகத்தில் ஆண்டவர் வசனத்தின் மூலமாக பேசிக்கிட்டே இருப்பார். நீங்கள் யாருக்கிட்டையாவது போய் ஷேர் பண்ணுவீங்க, அவங்க சொல்லுவாங்க, என் லைஃப்பில் இப்படி ஒரு வெளிப்பாடை நான் கேட்டதில்லைம்பாங்க. இப்படி ஒரு காரியத்தை இது வரைக்கும் நான் என்ன செய்யலை, கேட்டதில்லை, இப்படி ஒரு மெசேஜை நான் பார்த்ததில்லை, இப்படி சொல்லுவாங்க. அதுதான் கர்த்தர் உங்களுக்குன்னு கொடுத்த மண்ணான்னு அர்த்தம். மற்றவங்களத எடுத்து பேசுறது ஒன்று இருக்கு, அது தப்பு கிடையாது. இப்போ நாங்களுமே நிறைய மெசேஜை கொஞ்சம் பேர் ரெஃபரன்ஸ்லாம் எடுப்போம், எடுக்காமல் பேச முடியாது. இன்னும் சொல்ல போனால் அத்தனை பேரும் பவுல் எழுதின ரெஃபரன்ஸ் தான் எடுத்து பேசுகிறோம். ரெஃபரன்ஸ் எடுக்காமல் பேச முடியாது. ஆனால் அதுக்கு நடுவில் உங்களுக்குன்னு ஒரு ரெவலேஷன் கொடுப்பாரு. அது வானத்திலேருந்து வரக்கூடிய மன்னாவாக இருக்கும், அது வெளிப்பாடாக இருக்கும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நீங்கள் படிங்க, மற்ற புக்ஸை படிக்க வேணான்னு சொல்ல, கமெண்ட்ரிஸ் படிங்க, அது உங்கள் இஷ்டம், படிக்கிறது படிக்காதது. ஆனால் உங்களுக்குன்னு உள்ளதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் சொல்வார், நீ காலையில் போ, அங்கே ஒரு மகிமை இருக்கும், அங்கே ஒரு மகிமை உனக்கு காண்போம். நீங்கள் அதை மட்டும் நைட்டு வச்சு பாருங்க, காலையில் அது என்னவா இருக்கு? மகிமை. நைட்டு வச்சுட்டு காலையில் எடுங்க, மண்ணா என்னவாயிரும்? பைபிள் என்ன சொல்லுது? பூச்சி பிடிச்சிரும், நாற்றம் எடுத்துரும். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஈச் அண்ட் எவ்ரிடே மார்னிங் யூ வில் see the fresh நியூ ஹோலினஸ், நியூ க்ளோரினஸ் ஆண்டவர்கிட்ட நீங்கள் பார்க்க முடியும். அதான் நம்ம சாரணவராஜம் அழகாக சொல்லுவாங்க, ஒரு பாட்டு இருக்கு, புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால். ஒவ்வொரு நாள் காலையிலையும் அவருடைய கிருபை எப்படி இருக்கிறது? புதிதாக இருக்கு. அவருடைய மகிமை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, ஆண்டவரை இன்னைக்கு என்ன வச்சிருக்கீங்க, இன்னைக்கு என்ன ஸ்டஃப் வச்சிருக்கீங்க. காலையில் இந்த பைபிள் படிக்கிறது, தேவ சமூகத்தில் உட்காருக்கிறத அறக்க பறக்க செய்யக்கூடாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடும் போது நின்றுக்கிட்டே சாப்பிடுவான். இந்த பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்துருக்கீங்களா, போதும் 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 போதும்ட்டு பாதி வாயில் இருக்கும், பாதி ஆட்டோவில் இருக்கும் இல்லையா? நம்ம இன்னைக்கு பிஸி ஷெடியூல் ஆகிட்டோம்ல, அந்த பிஸி ஷெடியூலில் நம்ம செய்கிறது எல்லாமே எப்படி தான் இருக்குது? பயங்கரம். குளிக்கும் போதே குளிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தன் தட்டுறான் பின்னாடி, டைம் ஆச்சு வாங்க போகணும். நம்ம அறக்க பறக்க குளிச்சு அறக்க பறக்க சாப்பிட்டு, அதுவும் 2 வீலரில் நீங்கள் வேலைக்கு போகணுன்னு சொன்னால் அதை விட பிபி ஏறுற விஷயம் வேறு ஒன்றுமே இருக்காது. அவ்வளோ பரபரப்பு. அப்படி பைபிள் வாசிக்கக்கூடாது. 6 மணிக்கு போனால் தான் வேலைக்கு டைம்னா 4 மணிக்கு ஏந்திரிங்க. தேவனுக்கு 1 மணி நேரத்தை கொடுத்து பாருங்க. அவரோட கூட அந்த அறக்க பறக்க பேசவே கூடாது. அவரோட ஆண்டவரே டைம் இல்லை, நாளைக்கு மீட் பண்ணலான்லாம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி காலையில் ஆண்டவருக்கு என்ன செய்யக்கூடாது? டைம் கொடுக்கக்கூடாது. உட்காரணும் தேவ சமூகத்தில், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இன்னைக்கு புது கிருபை புது மகிமை ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா அது வருது பாருங்க, அதுதான் அடையாளம். அப்படி உங்ககிட்ட கொடுக்கறது ஒரு அடையாளம். அதை நீங்க பிட்டு ஒரு நாள் அநேகருக்கு கொடுக்கும்படி கர்த்தர் செய்வார். எடுத்து பயன்படுத்த